Hi, hello, welcome back to our channel kannammaKattappa. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிம்பிளான ஒரு கேக் ரெசிபி தான். and அது கூடவே பேக்கர்ஸோட whipping cream பவுடரை வச்சிட்டு நம்ம இன்னைக்கு whipping cream செய்ய போறோம். சோ வீடியோக்குள்ள போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க subscribe பண்ணலனா subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell பட்டனை click பண்ணிக்கோங்க. அப்படியே all அப்படிங்கற ஆப்ஷனை click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம என்னோட வீடியோஸை பார்க்க முடியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்துட்டு நான் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. மிக்ஸி ஜாரில் தான் நம்ம பீட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு 3 முட்டை நம்ம கேக் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற அளவுகளை நல்லா மெஷர் பண்ணிக்கோங்க. 3 முட்டை வந்துட்டு இன்றைக்கி நம்ம கேக்குக்கு சேர்த்துக்கிறேன். கேக்கு அதாவது முட்டை வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், கோல்டாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி மிக்ஸி ஜாராக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற பவுலு, ஸ்பூன்ஸு எல்லாமே வந்துட்டு ட்ரையாக இருக்கணும் அண்ட் க்ளீனாக இருக்கணும். அதை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு மூடி அளவுக்கு, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் அந்த முட்டையோடவே. அது கூடவே 1.5 கிளாஸ் 1.5 இல்லை 2 கிளாஸ் அளவுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் சுகர் சேர்க்காதீங்க, நம்ம மிக்சியில் தானே பீட் பண்ண போகிறோம், அதனால் சுகர் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சுகர் தனித்தனியாக கிடக்கும், கீழே நல்லா வந்துட்டு பொடி ஆகாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மிக்சியில் ஃபஸ்ட்டு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அண்ட் அது கூடவே 1.25 கிளாஸ் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ நான் நல்லா பீட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்மூத்தாக இவ்வளோ க்ளீன் ஒரு பேட்டர் நமக்கு கிடச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பேட்டர், பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இது கூடவே நம்ம வந்துட்டு இப்போது மாவெல்லாம் அதிலேயே சலித்து சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு தடவை தான் சலிச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி மைதா மாவு எடுத்திருக்கேன், கோதுமை மாவு எடுக்கலை, மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் மைதா மாவு, 2 + ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதாவது 2.25 கிளாஸ் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இது கூடவே 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு அப்படியே நம்ம ஜலிச்சு எடுத்துடலாம். இது கூடவே நான் வந்துட்டு பேக்கிங் பவுடரோ அல்லது ஈஸ்ட்டோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இதை அப்படியே ஜலிச்சு நம்ம அப்படியே பீட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். அண்ட் இதுக்கு மேலே இருக்க அந்த கொக்கோ பவுடர் இருக்குல்ல, அதில் வந்துட்டு ரொம்ப கட்டியாக கிடக்கும்னு நினைக்காதீங்க. அதை லைட்டாக ஃபிங்கர்ஸ் அப்படி டேப் பண்ணி விட்டிங்கனாலே அது நல்லா உடஞ்சிரும், ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது அந்த கொக்கோ பவுடர். ஸோ இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் நீங்கள் அலசிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. ஸோ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்கையில் தெரியும், ரொம்ப என்னடா மாவு ரொம்ப அதிகமாகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அப்படி இல்லை, மெதுவாக நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. மெதுவாக கலந்து விடுங்க, ரொம்ப அடித்து கலக்க வேண்டாம். ஓவர் பீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கேக் ஹார்டாக போயிடும். ஒரே சைடாக அதே மாதிரி பீட் பண்ணுங்கள், அதாவது கலந்து விடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், ஓரளவுக்கு நல்லா நம்ம பீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ரவுண்டு சுற்றிட்டு சென்டரில் ஒரு கட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் வீடியோவை. நீங்கள் இதே மாதிரி ஹார்டாக, அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க, நான் ஸ்லோவாக தான் பண்ணுறேன். வீடியோவை மட்டும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா டைம் காரணமாக. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. ஸோ நான் இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப கம்மி தான், 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு சேர்த்துட்டு திருப்பியும் அதே மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ஓவர் பீட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி பவுல்லையோ மிக்ஸி ஜார்லேயோ அல்லது நீங்கள் பீட்டர்லேயோ எதுலேயோ ஈரம் இருந்தாலும் நம்ம கேக் சரியாக வராது. ஒன்று கட்டியாக போகும், அப்படி இல்லைன்னா நொறுங்கி போகும், உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். பேக்கிங் பவுடர் இல்லை, பேக்கிங் சோடா. அதோடவே ஒரே ஒரு மூடி அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கேன், ஒயிட் வினிகர். ஸோ இதை சேர்த்துட்டு திருப்பியும் அதே மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்துட்டு நம்ம இப்போது ஒரு குக்கரில் தான் வேவிச்சு எடுக்க போகிறேன். நான் ஏற்கனவே குக்கரில் க்ரீஸ் பண்ணிவிட்டு ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். உங்களுக்கு பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஒன்றும் பரவாயில்ல, மாவு போட்டுட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஈவனாக. அண்ட் அதே மாதிரி அதிகமாக மாவு போடாதீங்க, ஏன்னா அடியில் வந்துட்டு ஹார்டாக போயிடும், நல்லா கிறிஸ்பி ஆகிடும் அடியில். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம மாவு அதில் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு டூத் பிக் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி உள்ள வரைக்கும் இப்படி செஞ்சுறதா இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா டேப் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, ஏதாவது ஒன்று செஞ்சுக்கோங்க. அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் அப்போ தான் வெளியே போகும், இல்லைன்னா நம்ம கேக் வெந்ததுக்கப்புறம் ஓட்டையாக இருக்கும் அங்கங்கே. ஸோ அதனால தான் சொல்கிறது. இப்போ நம்ம வந்துட்டு விப்பிங் க்ரீமை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஆவியில் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் வந்து எப்படி பேக் பண்ணுறேன், அந்த குக்கரில் வச்சுட்டு அதை எப்படி பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் ஒரு பவுலில் அந்த விப்பிங் க்ரீம் பவுடர் இருக்குல்ல, ஸோ அதை நான் வந்து சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு. நான் அதை வந்துட்டு உடச்சி விட்டுட்டு நல்ல கோல்டான நல்ல சில்லான பால் ஒரு 100 ml கம்மியாக தான் நான் ஊற்றிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு நினச்சேன், ஐயோ ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் ஒரு பால் ஊற்றி பீட் பண்ண ஆரம்பித்து ஒரு 60 செகண்ட், ஒரு 30 to 60 செகண்ட்லேயே நல்லா அது கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த மாதிரி நல்லா கரெக்டாக பீட் பண்ணிவிடுங்க. அவங்க பேக்கெட்டில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா 3 to 5 minutes வந்துட்டு எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா 3 to 4 minutesே உங்களுக்கு போதும், பீட் பண்ணால் போதும். அதுவும் இல்லாமல் லோ ஸ்பீடில் பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க. நம்ம வந்துட்டு கையால் பீட் பண்ணுறதா இருந்தால் 6 to 7 minutes போட்டிருந்தாங்க. ஆனால் 6 to 7 minutes கையால் பீட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம், செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியும். சார் வந்துட்டு நான் பீட் பண்ணுறேன்ட்டு வந்தாப்புல, ஆனால் பீட் பண்ணுறதுக்கு பதிலாக மாவாட்டிகிட்டு இருந்தாப்புல. போதும் நீ மாவாட்டினதுன்னு பற்றி விட்டுட்டேன். இப்போ நானே திருப்பியும் பீட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருந்தது, கேக்கும் அதுக்குள்ளே வேவிச்ச ஆயிரம் மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் அதை வந்துட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன். விப்பிங் க்ரீமை ஃபஸ்ட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு வெளியே வச்சிட்டிங்கன்னா திருப்பி அது தனியாக போயிடும். அதனால் ஃப்ரீசரில் வச்சுட்டு நான் இப்போ வந்துட்டு கேக் எடுத்து பார்த்துட்ருக்கேன் கரெக்டாக வெந்துருச்சா என்னென்னு. லைட்டாக நைஃப் வச்சுட்டு சைடில் எடுத்து விட்டுட்டு பாருங்கள், எதுவுமே பண்ணல நான் கொஞ்சம். ஆனால் ஆற வச்சேன். நான் லாஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஆற வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. சூடாக இருக்கும்போதே குப்பரை கவுத்துனீங்கன்னா தன்னால் கேக் வந்து வெளியே விழுந்துடும். ஸோ இந்த தடவை நான் கொஞ்சம் ஆற வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டு நான் கேக்கை வெளியே எடுத்துட்டேன், அடியில் இருந்த பேக்கிங் பவுடரையும் எடுத்துட்டேன். இப்போ இதை வந்துட்டு நான் கட் பண்ண போகிறேன், 3 லேயராக கட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம விப்பிங் க்ரீம் இருக்குல்ல, ஸோ அதை விப்பிங் க்ரீம் இடையில வச்சா தானே கேக்காக இருக்கும். அதனால் நான் இப்போ வந்துட்டு 3 லேயராக கட் பண்ணுறேன். எப்படின்னா த்ரெட்டு வச்சுட்டு சுற்றிக்கும் ஒரு த்ரெட்டை கொடுத்துட்டு ஒரு கையில் கேக்கை பிடிச்சிட்டு ஒரு கையால் 2 த்ரெட்டையும் சேர்த்து பிடிச்சிட்டு இழுத்திங்கன்னா கட்டாகி வந்துடும். ஸோ இதே மாதிரி நான் 3 லேயர் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் 3 லேயர் நம்ம கட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, அந்த ஓட்டையாக இருக்கிறது வந்துட்டு அந்த ஏர் பபிள்ஸ்னால தான். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த டேப் பண்ணி விட்டுறது அண்ட் அந்த டூத் பிக் வச்சுட்டு உள்ளே இது பண்ணி விட்டுறது. நான் சரியாக பண்ணல போல் இருக்குது, நீங்கள் சரியாக பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது நம்ம விப்பிங் க்ரீம் எடுத்துடலாம். இதில் வந்துட்டு நான் கலர் ஆட் பண்ண போகிறேன், கலரில் ஃப்ளேவர் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்துட்டு பாதாம் ஃப்ளேவர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடியல, பயங்கரமாக கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் வந்துட்டு அந்த பாதாம் இதை சேர்த்துட்டு திருப்பியும் நம்ம பீட் பண்ண தான் போகிறோம். இந்த கலர் பத்தலை, அதனால் நான் இன்னும் கொஞ்சமும் சேர்த்துக்கலான்னு நினைக்கிறேன்.
அந்த ஃப்ளேவர் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு செம்மையான ஒரு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் அந்த லெவலில் இருந்தது அந்த ஃப்ளேவர் வந்துட்டு. ஸோ இப்போ வந்துட்டு நான் அந்த ஒரு கேக்கை எடுத்து வச்சுட்டு ஒரு தட்டை கவுத்தி போட்டிருக்கேன். அதுக்கு மேலே அதை ஒரு லேயர் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சுகர் சிரப் சேர்த்துக்கிறேன். சுகர் சிரப் வந்து நம்ம கேக்கை இன்னும் சாஃப்டாக்கி தரும். ஸோ அதனால் சுகர் சிரப் சேர்த்துக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, 1 ஸ்பூன் சுகருக்கு 2 ஸ்பூன் தண்ணி போட்டு நல்லா சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் அடுப்பில் வச்சு எடுங்க. அவ்வளோதான் சுகர் சிரப்பு. ஸோ அதுக்கு மேலே க்ரீம் போட்டேன். திருப்பி இப்போ செகண்ட் லேயர் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே திருப்பியும் நான் சுகர் சிரப் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அதுக்கு மேலேயும் க்ரீம் சேர்த்துறேன். ஆனால் இதில் பெரிய ட்ராஜடி நடந்துச்சு. நான் அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். நல்லா க்ரீமெல்லாம் போட்டேன், பரவாயில்ல, ஓகே, சூப்பராக இருக்குது. நான் போடுற வரைக்கும் கரெக்டாக தான் இருந்தது. ஆனால் லாஸ்ட்டாக தான் தெரிஞ்சுது, லாஸ்ட்டாக கேக்கை கட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது உள்ளே ஒன்றையுமே காணும். வேறு லெவலில் இருந்தது நான் செய்யும்போது. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் என்ன இருந்தாலும் நான் நினச்ச அளவுக்கு வரல. பட் இருந்தாலும் சரி ஓகே, இது ஓகே, கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு நான் பர்பன் பிஸ்கெட்டை வந்துட்டு நல்லா க்ரன்ச்சியாக நொறுக்கிட்டு அதை வந்து சைடில் அழுத்தி வச்சுட்டேன். பட் நான் அழுத்தி வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு சைடோடி வலிய ஆரம்பிச்சிச்சு விப்பிங் க்ரீமு. ஸோ நான் வந்துட்டு எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். உடனே ஒரு 1 ஹவர் வச்சுருப்பேன். 1 ஹவருக்கு அப்புறமும் திருப்பி அது வடிஞ்சிட்டே தான் இருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கேக்கோட நிலமை எப்படின்னு. பட் ஆனால் டேஸ்ட்டில் அடிச்சிக்கவே முடியாதுங்க, செம்மையாக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்படியே ஐஸ்கிரீம் கேக் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஸோ எல்லாருமே நீங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா தான் இருந்தது, டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. பட் ஆனால் நான் எதிர்பார்த்த லெவலுக்கு வரல, அதுதான் உண்மை. உள்ளே பார்த்திங்கனாலும் க்ரீமே காணும், லேயர் மட்டும்தான் இருந்தது, க்ரீமை காணும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே டைமில் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.